கௌரி ஒரு அரண்மனையில் சமையல் வேலை செய்பவள். அன்றைய தினமும் அவள் வீட்டில் வேலைகளை முடித்துவிட்டு அரண்மனைக்கு வேலைக்கு போக ரெடியாகி கொண்டிருந்தாள். அவளின் கணவன் வேலுச்சாமி அவளையும் மகன் சீனுவையும் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு அவளை அரண்மனையில் விட்டுவிட்டு மகனை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு வேலைக்கு செல்வாள். வேலை முடித்துவிட்டு திரும்பும்போது கௌரியையும் அழைத்து கொண்டு வீடு செல்வாள். இவ்வாறுதான் அவர்களின் நாட்கள் இனிமையாக நகர்கிறது. அன்றும் அதேபோல் அவளை அரண்மனையில் இறக்கிவிட்டு திரும்பும்போது அவளின் கையை பிடித்து நிறுத்த அவள் திரும்பி அவனின் கண்களை பார்க்கிறாள். அவன் பொட்டு கோணலாக வச்சிருக்கடி என பொட்டை சரி செய்துவிட்டு கிளம்பியவனின் கைகளை பிடித்து, இன்னைக்கு கோவிலுக்கு போகலாமா என கேட்கிறாள். போகலாம் என்கிறான் அவன். சிரித்து கொண்டே உள்ளே வந்தவள் அரண்மனையை விட்டு வெளியே வந்த ராஜலட்சுமியின் மீது மோத, கௌரி காலையிலேயே வா என கேட்க வெக்கத்தில் தலை குனிகிறாள். உன்னை பார்த்தால் எனக்கு பொறாமையா இருக்கு என அவள் சொல்ல, இவ்வளோ பெரிய அரண்மனையோட முதலாளி அம்மா நீங்கள் குடிசையில் வாழ்கிற என்ன பார்த்தா பொறாமையா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆச்சரியமா இருக்குமா என்கிறாள். கௌரி, நான் இவ்வளோ பெரிய அரண்மனையில் இருந்தாலும் இந்த வீட்டில் நான் ஒன்றுமே இல்லை. நீ குடிசை வீட்டில் இருந்தாலும் அங்கே நீ தான் ராணி. உன்னை விடுறதுக்கும் கூட்டிகிட்டு போகிறதற்கும் உன் புருஷன் வர்றான். ஆனால் நான் எங்கே போகணுன்னாலும் டிரைவரோட தான் போகணும். உன் புருஷன் எவ்வளோ சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு போகிறான். அவருக்கு என் கூட பேசவே டைம் இருக்காது. நான் நினச்சதெல்லாம் வாங்குற அளவுக்கு காசு இருக்குது. ஆனால் நீ உன் புருஷன் கூட துணி எடுக்க போகிறப்ப ஒரு புடவையோட விலையை பார்த்துட்டு வாங்காமல் வந்துடுவேன். அவன் உனக்கே தெரியாமல் அதை வாங்கி கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்பாரு, அது நானா எனக்கு வாங்கிறதுல இருக்காது. இவ்வளோ பெரிய அரண்மனையில் இருக்காங்க, இவங்களுக்கு சந்தோஷத்துக்கு என்ன குறை என எல்லோரும் நினைப்பாங்க. வசதியாலையும் பணத்தினாலையும் மட்டும் சந்தோஷமாக இருந்துட முடியாது. கூடவே அன்பும் அக்கறையும் வேணும் கௌரி. அதனால தான் சொன்னேன், நீ தப்பாக எடுத்துக்காத என சொல்லிவிட்டு வெளியில் செல்பவளை பார்த்தபடியே நிற்கிறாள் கௌரி.